வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வகையில் நடிகர் விஜய் தனது விஜய் மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்ற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜயின் மக்கள் இயக்கம் பிப்ரவரி மாதத்தில் அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட உள்ளது. இதற்காக கட்சிக்கு பெயர் சூட்டும் முயற்சியில் நடிகர் விஜய்க்கு நெருக்கமானவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்ட பிறகு பனையூரில் நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்தில் நடிகர் விஜய் தலைவராக தேர்வு செய்யப்படுவார் என்றும் சொல்லப்படுகிறது. அப்போது பொருளாளர், செயலாளர்களும் தேர்வு செய்யப்பட உள்ளதாக தெரிகிறது. பொதுவாக தமிழகத்தில் பதிவு செய்யப்படும் அரசியல் கட்சிகள் காலம் காலமாக கழகம் என்ற பெயருடன் தான் முடிவடையும். அதே பாணியில்தான் விஜயின் மக்கள் இயக்கமும் மாறும் என்று அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறுகின்றனர். இந்த பொதுத் தேர்தலில் முன்னோட்டம் பார்த்துவிட்டு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தீவிரமாக போட்டியிட முடிவு செய்துள்ளதாகவும் தெரிகிறது. நடிகர் விஜய் அரசியலில் குதிக்கும் பட்சத்தில் தமிழகத்தின் 3வது இளம் அரசியல் கட்சி தலைவராக மாறுவார். தற்போதைய நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலைக்கு 38 வயதாகிறது. திமுக இளைஞரணி தலைவரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினுக்கு 46 வயதாகிறது. விஜய்க்கு 49 வயதாகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.